விஜய் கடைசியாக நடித்த கோட், லியோ, வாரிசு, பீஸ்ட் ஆகிய 4 படங்களுமே பெரிய வரவேற்பை எல்லாம் பெறவில்லை. வசூல் ரீதியாக அப்படங்கள் கொண்டாடப்பட்டாலும் விமர்சன ரீதியாக பலத்த அடியை வாங்கின. இப்போது எச். வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். இதில் அவருடன் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் என ஏராளமானோர் நடித்து வருகிறார்கள். படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருகிறது. இதற்கிடையே அவர் அரசியலுக்கும் வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கியிருக்கும் அவர் 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் களம் காண இருக்கிறார். சினிமாவில் ஏற்படுத்திய தாக்கம் போலவே அரசியலும் தன்னுடைய தாக்கத்தை வீரியமாக்கவே செலுத்த வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக அவர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கான அத்தனை பணிகளிலும் அவர் இறங்கிவிட்டார். கட்சி ஆரம்பித்தவுடன் முதல் மாநாட்டிலேயே திமுகவை எதிர்க்க ஆரம்பித்தார். அடுத்தடுத்த கூட்டங்களிலும் விழாக்களிலும் அவர் மேடை ஏறி திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். அவர் அப்படி பேசுவதற்கு எதிர்வினையை திமுகவினர் காட்டி வந்தாலும் அதற்கும் தாவேகாவினர் தொடர்ந்து பதிலடியும் கொடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாக தமிழ்நாடு அரசியல் களம் திமுக வெர்சஸ் தாவேகா என்ற நிலைமையில் பயணப்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் கோவைக்கு சென்றார் விஜய். அப்போது அவரது தொண்டர்கள் ஆகிய ரசிகர்கள் செய்த செயல்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தின. இனி அவ்வாறு செயல்படக்கூடாது என்று சமூக வலைதளம் மூலம் அன்பு கட்டளையையும் விதித்தார் அவர். சூழல் இப்படி இருக்க சமீபத்தில் ஜனநாயகன் ஷூட்டிங்கிற்காக தாண்டிக்குடி சென்று விட்டு சென்னை திரும்பினார். அப்போது மதுரை விமான நிலையத்தில் விஜயை சந்திக்க வந்தவரின் தலையில் பவுன்சர் துப்பாக்கியை வைத்தது பத்திரிகையாளர்களிடம் அத்துமீறி நடந்தது என தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் விஜய் குறித்த நடிகர் பிரகாஷ் ராஜ் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் பிரபலமான இயக்குனர். அவர் தனது மகன் ஸ்டார் ஆவதற்கு முன்பாக நிறைய படங்களை எடுத்திருக்கிறார். விஜய் அரசியலுக்கு புதியவர். அவரை நான் அறிந்த வரையில் நாங்கள் அரசியலை பற்றி எல்லாம் தீவிரமாக பேசியதில்லை. தனக்கு இருக்கும் பிரபலியத்தின் காரணமாக அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். பவன் கல்யாணும் அப்படிதான். விஜய்க்கோ பவன் கல்யாணுக்கோ நாட்டில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து தெளிவான பார்வை இல்லை, புரிதலும் இல்லை. பவன் தனது கட்சி தொடங்கி 10 வருடங்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்ததில்லை. அதே போல் விஜயிடமும் அரசியல் குறித்த தெளிவான பார்வை இல்லை. விஜயோ பவனோ தேர்தலில் ஒரு சில இடங்களை பெறலாம், ஆனால் அதற்கு பிறகு தங்களை நிரூபிக்க வேண்டும். விஜய் பேசும்போது வசனங்களை கேட்பது போல்தான் இருக்கின்றன. அவருக்கு ஆழமான புரிதலே இல்லை. அவரை நம்பியா இந்த நாட்டின் தலைவிதியை ஒப்படைப்பது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.